ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது இல்லாமல் நாங்கள் போகிற மாதிரி நம்ம தம்பி பார்த்து ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. அந்த வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் தனித்தனியாக போய் விழுந்து கிடக்கு. மைக் கேட்டு வரல, ஒரு மைரேட் வரல, வீடியோ எடுத்துட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு ரொம்ப நன்றி. இதை சொல்றாரு, 10 மாசம் மாலை போறாங்க, கடைசி 2 மாசம் மாலையை போட்டு மலை கேட்கறானுங்க. கொடுமையா இருக்குது. இதை சொல்றாரு, 10 மாசம் மாலை போறாங்க, கடைசி 2 மாசம் மாலையை போட்டு மலை கேட்கறானுங்க. கொடுமையா இருக்கு. பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் ஒரு 3 வண்டி எடுத்திருப்பேன். 3 வண்டியை நடந்ததே இல்லை. அது காரணம் வந்து வேற யாருமே இல்லை, நம்ம தம்பி, அன்பு தம்பி கோல்ராஜ். மாப்பிள்ள நான் தாய் மாமே. இந்த இடத்துல நம்ம தம்பிக்கு வண்டிக்கு சம்மந்தமே இல்ல, ஆளுக்கு வண்டிக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா பதினெட்டு வேலை கில்லி மாதிரி இருப்பா தம்பி. அப்பயும் உங்களுக்கும் பேச்சுக்கும் தான் சம்பந்தமே இல்ல. நீ தம்பி போதும்பா. அவ்வளோ சாந்தமா ஐஸ் இன்சல்ட் பண்றான் பாத்தீங்களா தம்பி. தம்பி பாத்தீங்கன்னா ஒரு குஷியில் இருக்காரு. முன்னாடி அப்படியே மாத்திட்டு வண்டி இறக்காங்க. எங்க தம்பி இறக்குறீங்க வண்டியை? ஹலோ காய்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படிதான் இருக்கு. என்ன பாக்குறோம்னா அது எனக்கு நடந்திருக்கு. சார் போல் அப்படியே இரு, அப்படியே ஒளி வயமா தெரியுற மண்டையில. எனக்கு வந்து போல அது நல்லா இல்ல. நல்லா இல்லைங்கிற மாதிரி பண்ணுகிற பைத்தியம் பண்ணாதீங்க. தம்பி வண்டி வாங்கியிருக்காரு. நீ வந்து தம்பியை கையிலே பிடிக்க முடியாது. அவர் இனி வந்துட்டு கால நடுவுல பறப்பாரு, கவட்டை குடிச்சிட்டு மாலை ஓட்டிருக்காரு. கவட்டை கடையிலும் பேசுவாரு, பொம்பளை பேசுவாரு. தவறாதான் பேசக்கூடாதே தவிர மற்றபடி அனைத்தும் வந்துட்டு பதிவிடலாம். மாலை கல்வி வச்சு பதிவிடலாம் எல்லாத்தையும். இங்க வந்து இந்த நம்பர் பிளேட் இந்த வண்டி கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து நல்லா பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். உயிரின் உயிரே. ஓகே தம்பி 10 பொண்ணு இருக்குவா? இப்படி வேணாம்டா, வேற மாதிரி பண்ணுவோம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. 14 வந்துருச்சு. என்னடா இண்டிகேட்டர் வர மாட்டோமா? டேய் அந்த 14 எல்லாம் இங்கே இருக்குது. சேனல்ல இல்ல. எங்கடா 16 வந்து போறடா. நல்லா இருக்க மாட்டானா? டிக்டாக் பண்ணும். நல்லா இருக்க மாட்டானா? நல்லாவே இருக்க மாட்டான். இது ஒரு காமெடி. 2 டேக் வேற போறனால இது ஒரு காமெடினா என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்காரு தம்பி. அந்த எடிட்ல இவனை மட்டும் தூக்கிருங்க தயவு செய்து. எப்படியாவது நீங்க இப்படி போற வேற யாரு இதோட கட் பண்ணி தூக்கிருங்க. அவன் நம்ம வந்து எடுக்க வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம் அவனை. 5 வண்டி நம்பி வண்டியை கொடுத்துருக்கான். பார்த்து என்னது இது? 5 கூட வண்டி என்னடா? தம்பி பேர் அது சார். நாய் நன்றி உள்ளது, ஆனா இது நன்றி கெட்டதா இருக்குது. ஏன் இப்படி பாட்டு போறாரு நம்மளையே சார்? நாயோட சேர்ந்தது பொழுது. 5 நம்ம வண்டி நல்லா பார்த்து விடு. நீங்க ஒரு வண்டி வாங்கி இதுக்கு பண்ற அளப்புற பாருங்க. நாளைக்கு பாருங்க எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இல்ல முக்கியமா தம்பி வந்து வண்டி வாங்கி 1 மாசம் ஆச்சுன்னா வந்து தம்பிட்டு கொடுங்க, வேலை பார்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு. என்னடா டீசன் போடுங்க அப்படின்னா டீசன் போடுங்க. பாத்தி நானும் டீசன் தானே சொன்னேன். அப்புறம் எல்லாம் டெசான்னாங்க. எப்படி டெசாவா மாறு. ஜூம் பண்ணி க்ளோஸ் அப் போ. ஆமா தம்பி, டீயே வந்தாதான் டீ. நீங்களா படிக்கிறீங்க, நான் அதான் கேட்கலாம். ஏய் செருப்புல அடிக்க இவன் சொன்னாங்க. தப்புகளை வந்து ஒத்துக்க பழக்கமே கிடையாது. கடவுள் பண்ண குற்றத்தை ஒத்துக்கணும்பா. அது இதுங்க, அதை இதில் இருக்கிறத வச்சு வண்டியவே பிரிக்கல போதுங்களா? என்னங்க பிரச்சனை? அது மெடிக்கல் விகாட்ஸ் போய் வண்டி ரெடி பண்றப்பயே ஏதாச்சும் பேசணும்னா எப்படி? வண்டி கிட்ட போய் பேசினாங்க. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஏன்டா கோபமே பட மாட்டேன்? கோபப்படுற தம்பி, கோபப்படுறது படத்துல ட்ரை பண்ற, கோபமே பட மாட்டேன். ஏன் நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? லைட்ல ஒரு லைனை கொடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ரா லைட் வேணா மாட்டிக்கலாம். பாட் நல்லா இருக்காது, வேணா மாட்டிக்கலாம். நீங்க வேணா பவுல வேணா அட்டாச் பண்ணி வேணா மாட்டிக்கலாம். இவன மாதிரி ஈஸ்வரன் மாதிரி நம்ம ஈஸ்வரன் வண்டியே சிகிச்சைன்னு
இருக்காது 4 பேர் இருக்காங்க சரிங்களா? அடிச்சீங்கன்னா பிரேக் என்ன வெற்றி அடிச்சீங்கன்னா தம்பி என்ன இப்படி போயிட்டு இருக்கியா போயிட்டு இருக்கியா மோசமான அவர் கை அவன் உருன்னு அவளை அள்ளியில போயிட்டு சொல்லலாம். சாமி அங்க வந்து படர்த்த மாதிரி தம்பி ஆள விட்டுருக்கு அதுக்கு என்னங்கிற இப்ப காட்டு நடந்துக்கிறோம் காட்டுலயா படுறத சொல்லி வேற எங்கேயும் காமிச்சு சாமியா வகுத்துதான் அவன் டேய் நீ வேணும் வீடியோ எடுத்து தம்பி என்னடா டீ-ஷர்ட்ல இங்க வருது மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்புறம் அவனதே உனக்கு நீ என்ன சொல்றது நான் பேண்டவே கிழிச்சு தான் போட்டிருக்கேன் இதை நீ சொல்லி என்னோட போறேடா தம்பி ஏத்தி வரும் நான் உண்மையை சொல்லிட்டு நான் பண்ணிக்கு அன்னைக்கு உங்க அப்பா வேலை அவ்வளவு உங்களோட அறிவெல்லாம் திறமையான இதுதான். இது உடஞ்சுன்னா இன்னைக்கு நான் ஒயர் உள்ள இருந்து வெளிய வரணும் இப்படி தானே வரணும். ஏய் அதெல்லாம் கழட்டாரா இருங்க பாக்க. ஏய் அதெல்லாம் கழட்ட வேண்டாம்டா சொன்னாங்க கீழே கூட கழட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை கழட்ட கீழே கழட்ட இது டூ மச் எது டூ மச் தேவையில்லாத வேலை ஒன் மோர் டேக் போ. தம்பி ஒரு வாட்டி தான் எடுக்க பொழுதுக்கு போல எடுக்காது கேமராமேன் தம்பி தானே கேமராமேன் ஏறு எவ்வளோ கிட்ட பண்ணுறது பேலன்ஸு ஒன்னும் இறங்கிறேன்டா கண்டிப்பாக மொட்டு தம்பியோட குண்டிக்கிறதுக்கு ஒட்டிக்கிட்டு நிறைய முட்டுவாங்க. ஆமாம் டேய் கண்டிப்பாக மறுபடியும் திருப்பி டேய் வேகத்தில் அடிச்சாலும் உனக்கு கீழே இறங்கிருந்தாங்க கீழே வந்து மேல பவுல் இல்ல. கீழே இறங்கிருந்தான்னு சொல்கிறேன் நான் வேக அமைதியா இருந்தா அது இறங்காது. ஏன்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர டென்ஷன் பண்ணி பாக்குறீங்க. உட்கார்றா சைக்கிள் உட்காந்து தாங்க முடியல. படக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு உட்காந்து உன்ன டைம் உட்காந்து நல்லா உட்கார்றேன். சிரிக்கிறானி வெக்கமா ஒரு பிரச்சனை இல்லை. டக்குன்னு சொல்றா டக்குன்னு இது இப்படி மதனே ரேஞ்ச் காட்டுது உங்க 170 ஓட்ட அப்படித்தானே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு வீடியோ போயிட்டியா திருப்புடா பாத்துனாக்குறா ஐயோ சாமி இவன் வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற வண்டிக்கு கேவ வண்டி மறக்கக்கூடாதுண்ணே நீங்கள் வண்டி அப்படி தெரியுங்க எப்படின்னு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டி தம்பி வாங்கியிருக்காரு. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்கப் கொடுத்தாச்சு, மெடிக்கல் செக்கப் எல்லாமே. இப்போ வந்து இது ஐசியூ வார்டில் விட்டோம்னா பொழைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தம்பி கையில் ஒரு நாள் கொடுத்தோம்னா பொழைக்குமானே தெரியாது. அந்த மாதிரி சந்தேகத்தில் இருக்குது. சாமி பார்த்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் க்ளோஸ் போங்க. அதுக்குள்ள ஒரு கை இல்லை என்னடா கேட்குறாங்க க்ளோஸ் போனாலும் அப்போ தான் வந்து ஆட்டிட்டு போகிறாரு. அதெல்லாம் மாட்டிருக்கேன் அதெல்லாம் மாட்டிருக்கேன் குருட்டு கூலி என்ன போயிட்டானா வீட்டுக்கு போயிட்டியா? மனுஷுக்கு முகம் தெரியாது. பக்கத்துல இருந்தா கூட ஜூம்ல காமிக்கிறோம். ஆளே தெரியாது. நீங்களாம் ரவுண்டு போக முடியும். படுக்க கீழே போட்டு உங்களை வேணா ஏற்றணும்.
அதுல ஏடிஎம் வெரி குட் எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.